இன்றைக்கு வடகிழக்கில் தமிழ் மக்கள் சந்திக்கிற மோசமான அடக்குமுறைக்கு ஸ்ரீலங்கா அரசினுடைய அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஒற்றையாட்சி முறைமை தான் நடைமுறையில சிங்கள பௌத்தர்களுடைய கையில மட்டும் இந்த அரசினுடைய அதிகாரங்களை வழங்கி அந்த சிங்கள பௌத்த சித்தாந்தமே, சிங்கள பௌத்த பேரினவாத சித்தாந்தம், தேசியவாத சித்தாந்தமே சிங்கள பௌத்தர்களுக்கு சாதகமாகவும் ஏனையோர்களுக்கு, குறிப்பாக தமிழ் பேசும் மக்களுக்கு எதிராகவும் அமைந்திருக்கிறதாலே அந்த ஒற்றையாட்சி முறைமை ஒரு நாளும் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியை, நியாயத்தையும், ஒரு சமத்துவத்தையும் வழங்கப் போவதில்லை. இந்த சட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஆபத்துகளை காட்டி தமிழ் மக்கள் அந்த சட்டங்கள்ல சிக்கப்படக்கூடாது என்ற கருத்தை வலியுறுத்துவது மட்டும் ஒரு நாளும் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வாக அமைய போவதில்லை. ஏனென்றால் அதை இன்னத்தை நடைமுறையில கொண்டு வரப்போவதென்றால் அடக்குமுறையை நாங்களே ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தன்மையை தான் கொண்டு வரப்போம். ஆகவே நாங்கள் இந்த பிரச்சனை ஒரு ஆழமாக நாங்கள் அணுகாமல் வெறுமனே மேலோட்டத்தில் இருக்கிற சட்டங்களை வச்சு நாங்கள் அதுல பிடிபடாமல் இருக்கணும் என்ற அடிப்படையில மட்டும் செயல்பட்ட வழிக்கிட்டால் நாங்கள் ஒரு நாளும் இந்த அடக்குமுறையிலிருந்து வெளியில வரப்போறது இல்லை. இப்ப இருக்கிற யதார்த்தத்தை வைத்து கொண்டு நாங்கள் இதுல சிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றது என்றால் நாங்கள் அரசியல்ல இருந்தே ஒதுங்குவோம். நாங்கள் எங்களோட உரிமைக்காக அநியாயம் நடக்கின்ற பொழுது, அடக்குமுறை நடக்கின்ற பொழுது அதை சுட்டி காட்டி, இல்லாட்டி எங்களுடைய அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய, உதாரணத்துக்கு நினைவு கூறல்களை செய்கிறது, இல்லாட்டி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் சம்பந்தமாக நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்ற கருத்துக்களை தெரிவிக்க முடியாமலும் இருக்கின்ற ஒரு நிலைமையை நாங்களே விரும்பி ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தன்மையைத்தான் உருவாக்குமே தவிர இதனுடைய அநீதியை, இந்த நிலைமையின் அநீதியை சரிப்படுத்துகின்ற வகையில நாங்கள் செயல்பட முடியாமல் போவோம். நாங்கள் தேவையில்லாமல் போய் இந்த அடக்குமுறை சட்டத்துக்குள்ள தெரிஞ்சு கொண்டும் நாங்கள் போய் ஆபத்துக்குள்ள எங்களை மக்களை தள்ளுறதுக்கு நாங்கள் செயல்படக்கூடாதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதே சமயம் அந்த சட்டங்களை இல்லாமல் பண்ணி இந்த சிஸ்டத்தை மாற்றுறதுக்கு, இந்த கட்டமைப்பையே மாற்றுறதுக்கு, கட்டமைப்பு சார்ந்த மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்களை வேணும் என்று திட்டமிட்டு ஆணை பெற்றதுக்கு பிறகும் அதுக்கு நேர்மாற, அந்த ஆணைக்கு நேர்மாறாக செயல்பட்டு தமிழ் மக்களை ஏமாற்றின தரப்புகள் வழங்குகின்ற புத்திமதிகள் தொடர்பாக நம்முடைய மக்கள் மிகவும் அவதானமாக இருக்கணும். எங்களோட மக்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்க வேணும். இன்றைக்கு வடகிழக்கில் தமிழ் மக்கள் சந்திக்கிற மோசமான அடக்குமுறைக்கு ஸ்ரீலங்கா அரசினுடைய அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஸ்ரீலங்கா அரசினாலே அங்கீகரிக்கப்பட்ட சட்டங்களே இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக அந்த சட்டங்கள் பயன்படுத்தப்பட்டு தமிழ் மக்கள் பாதிப்படைகிற ஒரு நிலைமைதான் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கு. அந்த வகையில தமிழ் மக்களுக்கு நடக்கின்ற அடக்குமுறை சட்ட விரோதமான அடக்குமுறைகள் அல்ல, மாறாக ஸ்ரீலங்கா அரசு கட்டமைப்பு அங்கீகரித்த சட்டங்களை பயன்படுத்தி நடத்துகின்ற அடக்குமுறை. அந்த அடக்குமுறை என்று சொல்லுவதே தமிழர்கள் வழங்குகின்ற ஒரு இன்டர்பிரிட்டேஷன், அதாவது ஒரு கருத்து பரிமாற்றமாக இருக்குதே தவிர சட்டத்தின்படி தமிழ் மக்கள் நடைபெறுவது ஸ்ரீலங்காவுடைய சட்டங்களுக்கு முரணானதாக சொல்ல முடியாது. அநேகமான செயற்பாடுகள் அனைத்தும் சட்ட அங்கீகாரத்தை பெற்ற செயற்பாடுகளாக இருக்கு. உதாரணமாக இன்றைக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ஸ்ரீலங்கா அரசு தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டு வருகிறது. அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அந்த தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு தொடர்பாக கருத்துகள் வெளிப்படுத்தப்படுகின்ற பொழுது ஸ்ரீலங்கா அரசினுடைய கட்டமைப்புகள் தாங்கள் விரும்பாத கருத்துக்களை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை முழு உருவாக்கம் செய்கிறதுக்கு அல்லது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை புகழ் பாடுற அந்த அடிப்படையில் அதை ப்ரொமோட் பண்றது, பயங்கரவாதத்தை ப்ரொமோட் பண்ற அந்த அடிப்படையில கருத்துக்களை திரிவுபடுத்தி, இல்லாட்டி அந்த கருத்துக்களை சொல்லப்படுகின்ற, பதிவு செய்யப்படுகின்ற கருத்துக்களை சித்தரித்து அந்த நபர்களுக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்கின்ற
ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கின்றது. அவ்வகையிலே பல செயல்பாடுகள், அதாவது கருத்துக்களாக மட்டும் இருக்க தேவையில்லை, செயல்பாடுகள் நடக்கின்ற பொழுதும் அவ்வகையான சட்டங்கள் ஒரு தரப்புக்கு சாதகமாகவும் இன்னொரு தரப்புக்கு பாதகமாகவும், குறிப்பாக ஸ்ரீலங்கா அரசை இன்றைக்கு நடைமுறையில ஆக்கிரமித்து கொண்டு இருக்கின்ற, இல்லாட்டி அவர்களுடைய முழு பிடிக்குள்ளே வச்சிருக்கின்ற சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒரு கருவியாகும். சிங்கள பௌத்த பேரினவாதத்தை எதிர்த்து போராடுகின்ற தமிழ் மக்கள், இல்லாட்டி தமிழ் பேசும் மக்கள், இல்லாட்டி சிங்களம் இல்லாத சிங்கள பேரினவாதத்தால் பாதிக்கப்படுகின்ற எந்த ஒரு தரப்பு சொல்லுகின்ற செயலை சொல்லுகின்ற கருத்துக்களை அந்த சட்டங்கள் அதை நிராகரிக்குது, இல்லாட்டி அதுக்கு இடமளிக்கிறது இல்லை என்றதை வரையறைக்கு அந்த நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற யதார்த்தம் தான் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கு. அப்ப இது ஒரு பிரச்சனை. இதைத்தான் தமிழ் மக்கள் அடக்குமுறை என்று சொல்லுகிறார். சட்டத்துக்கு முன்னாலே தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டிய சமத்துவம் முற்றுமுழுதாக இல்லாமல் செய்யப்படுகின்றது. இல்லாமல் செய்கின்றதே இந்த அரசினுடைய சட்டம் தான். அதற்கு இடம் கொடுக்கிறதே இந்த அரசினுடைய சட்டம். அப்ப இந்த யதார்த்த நிலைமை இன்றைக்கு இருக்கிறது இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்த நிலைமையை சற்றியாக விளங்கி கொண்டு தான் 2014 மனிதுரிமை ஐநா மனிதுரிமை பேரவையினுடைய மனிதுரிமை ஆணையாளர் இளவரசர் ஜெயிட் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில மிக தெளிவாக சுட்டி காட்டியிருந்தார். அதாவது இனப்பிரச்சனையால இலங்கை தீவு கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு மேலாக பாதிப்படைந்து இருக்கிறதாகும். அந்த இனப்பிரச்சனை, இனம் சார்ந்த மோதல், குறிப்பாக சொன்னால் ஸ்ரீலங்கா அரசு சிங்கள பௌத்த பேரினவாதத்தால ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கின்ற ஒரு இடத்துல அந்த ஸ்ரீலங்கா அரசு ஒரு பொது அரசாக இருக்க வேண்டிய இடத்திலையும் பேரினவாத சிங்கள பௌத்த பேரினவாத இனவாத சித்தாந்தத்தால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறபடியினால் அந்த அரசினுடைய கட்டுமானங்கள் அனைத்தும் காலப்போக்கில் ஒரு தரப்பை பலப்படுத்துறதாகவும் இன்னொரு தரப்பை பாதிக்கிறதாகவும் செயல் வடிவத்தை கொண்டு முற்றாக ஒரு பக்கசார்பாக நடந்து கொள்ளுகின்ற ஒரு கட்டமைப்பாக மாற்றப்பட்டிருக்கின்றது என்ற கருத்தை அவர் தெளிவாக சொல்றார். The Sri Lankan state has been corrupted due to the ethnic conflict. அதனுடைய நம்பகத்தன்மையும் நடுநிலைத்தன்மையும் முற்றுமுழுதாக பாதிச்சிருக்கிற என்ற கருத்தை அவர் மிக தெளிவாக தன்னுடைய அறிக்கையில சுட்டி காட்டுகிறார். சுட்டி காட்டி அவர் சொல்லுகின்ற இனம் சார்ந்த விடயங்கள் எதையும் உள்ளக ரீதியாக ஒரு நீதி நியாயத்தின் அடிப்படையில தீர்த்து வைக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை இலங்கை அரசு மீது வைத்துக் கொள்ள முடியாது. இந்த பண்பு காரணமாக அவ்வகையில ஒரு நடுநிலைமையாக பக்கசார்பற்ற வகையிலே நீதி நியாயத்தின் அடிப்படையில் அனைத்து தரப்புகளுக்கும் சமத்துவமாக நடந்து கொள்ளும் அந்த எதிர்பார்ப்பு முற்றுமுழுதாக இழக்கப்பட்டிருக்கின்ற அந்த கருத்தை அவர் பதிவு செய்துதான் அவர் 2014 இலங்கையிலே நடைபெற்ற போர்க்காலத்துக்கான குற்றங்கள் இல்லாட்டி இன மோதல் காரணமாக நடைபெற்ற சம்பவங்களை ஒரு உள்ளக ரீதியான உள்ளக பொறுமுறை ஊடாக அணுக முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வருகிறது. அது மிகவும் ஒரு முக்கியமான கருத்து. என்னன்னா அந்த கருத்திலே வெளிவருகின்ற மிக முக்கியமான பொருள் என்னென்றால் இந்த சிஸ்டம் தமிழ் மக்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்குது இல்லை. இது முற்றுமுழுதாக சிங்கள பௌத்த பேரினவாதத்துல மூழ்கி போய் இருக்கின்ற ஒரு சிஸ்டம். அப்ப அந்த சிஸ்டம் என்ன யதார்த்தத்துல அந்த சிஸ்டம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி முறைமை. அந்த ஒற்றையாட்சி முறைமை தான் நடைமுறையில சிங்கள பௌத்தர்களுடைய கையில மட்டும் இந்த அரசினுடைய அதிகாரங்களை வழங்கி அந்த சிங்கள பௌத்த சித்தாந்தமே, சிங்கள பௌத்த பேரினவாத சித்தாந்தம், தேசியவாத சித்தாந்தமே சிங்கள பௌத்தர்களுக்கு சாதகமாகவும் ஏனையோர்களுக்கு குறிப்பாக தமிழ் பேசும் மக்களுக்கு எதிராகவும் அமைந்திருக்கிறதாலே அந்த ஒற்றையாட்சி முறைமே ஒரு நாளும் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியை, நியாயத்தையும் ஒரு சமத்துவத்தையும் வழங்கப் போவதில்லை என்றதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே இன்றைக்கு அவ்வகையான ஒரு கட்டமைப்பு ஊடாக இருக்கக்கூடிய சட்டங்களை காட்டி, இந்த சட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஆபத்துகளை காட்டி தமிழ் மக்கள் அந்த சட்டங்கள்ல சிக்கப்படக்கூடாது என்ற கருத்தை வலியுறுத்துவது மட்டும் ஒரு நாளும் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வாக அமைய போவதில்லை. ஏனென்றால் அதை இன்னத்தை நடைமுறையில கொண்டு வரப் போவதென்றால் அடக்குமுறையை நாங்களே ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தன்மையை தான் கொண்டு வரப்போம். ஆகவே நாங்கள் இந்த பிரச்சனை ஒரு ஆழமாக நாங்கள் அணுகாமல் வெறுமனே மேலோட்டத்தில் இருக்கிற சட்டங்களை வச்சு நாங்கள் அதுல பிடிபடாமல் இருக்கணும் என்ற அடிப்படையில மட்டும் செயல்பட்ட வழிக்கிட்டால் நாங்கள் ஒரு நாளும் இந்த அடக்குமுறையிலிருந்து வெளியில வரப்போறது இல்லை. மாறாக
இப்ப இருக்கிற யதார்த்தத்தை வைத்து கொண்டு நாங்கள் இதில் சிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றது என்றால் வந்து நாங்கள் அரசியலில் இருந்தே ஒதுங்குவோம். நாங்கள் எங்களோட உரிமைக்காக அநியாயம் நடக்கின்ற பொழுது, அடக்குமுறை நடக்கின்ற பொழுது அதை சுட்டி காட்டி, இல்லாட்டி எங்களுடைய அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு வந்து நினைவு கூறல்களை செய்கிறது, இல்லாட்டி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் சம்பந்தமாக நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்ற கருத்துக்களை தெரிவிக்க முடியாமலும் இருக்கின்ற ஒரு நிலைமையை நாங்களே விரும்பி ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தன்மையைத்தான் உருவாக்குமே தவிர இதனுடைய அநீதியை, இந்த நிலைமையின் அநீதியை சரிப்படுத்துகின்ற வகையில வந்து நாங்கள் செயல்பட முடியாமல் போகும். ஆகவேதான் நாங்கள் தெளிவாக சொல்றோம் வந்து இந்த சிஸ்டம் மாற்றப்பட வேணும். இந்த சிஸ்டம் மாற்றப்படாமல் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு தீர்வையும் நாங்கள் பெற முடியாது. இந்த சிஸ்டம் அடிப்படையில் இந்த ஒற்றையாட்சி முறைமையை மாற்றப்பட வேணும். தமிழருக்குண்டு தமிழ் தேச அந்தஸ்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். இந்த நிலைமையை உறுதிப்படுத்தாமல் நாங்கள் செய்கிற மற்ற அனைத்துமே சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு துணை போறதாக நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் அந்த பேரினவாத சிஸ்டமுக்குள்ள மாட்டுப்படக்கூடாதுன்ற துணியிலே அந்த பேரினவாதத்துக்கு இடத்தை அப்படியே எதிர்க்காமலே இடம் கொடுக்கிற ஒரு நிலைமையைத்தான் ஊக்குவிக்கும். அவை அதை எப்படி மாற்றலாம்? அந்த சிஸ்டம் எப்படி மாற்றலாம்? அந்த சிஸ்டம் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வருகின்ற இடத்திலே தமிழ் மக்களுடைய உரிமைகள் முழுமையாக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு இடத்தை நாங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டி அதை அங்கீகரிக்காமல் எடுக்கின்ற எந்த ஒரு முடிவுக்கும் தமிழ் மக்களுடைய ஒத்துழைப்பு இருக்க போவதில்லை என்ற ஒரு அணுகுமுறையை கடைபிடிப்பதன் ஊடாக மட்டும்தான் நாங்கள் இந்த சிஸ்டத்தை மாத்திரத்துக்கு எத்தனிக்கலாம். ஆனால் நடந்தது என்ன? இது முக்கியம். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு சிலர் வந்து எங்களோட மக்களுக்கு புத்திமதி சொல்ல பார்க்கிறார்கள். பயங்கரவாத தடுப்பு சட்டம், அவசர கால சட்டம், ICCPR சட்டம், இதில் எல்லாம் தமிழ் மக்களுக்கு எதிராகவும் சிங்கள பௌத்தர்களுக்கு ஆதரவாகவும் ஸ்ரீலங்கா அரசுக்கு ஆதரவாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. அது மிக மோசமாக பக்கசார்பாக வந்து பயன்படுத்தப்படுகிறது என புத்திமதிகள் வந்து எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அப்ப இது எல்லாத்தையும் சரிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு எப்ப வருதுன்றா வந்து ஒரு அரசியலமைப்பு ஒன்று வருகின்ற பொழுது அதுல வந்து தமிழ் மக்களுடைய உரிமைகள் முழுமையாக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பாக அது அமைய வேண்டும் என்ற ஒரு நிலைமையை உறுதிப்படுத்துவதன் ஊடாக மட்டும்தான் இதை சரிப்படுத்தலாம். ஏனென்றால் தவறான சட்டங்களையும் கூட வந்து உருவாக்குறது வந்து பாராளுமன்றம். அப்ப அந்த பாராளுமன்றத்துல வந்து நாங்கள் சரியான விஷயங்களை வந்து செய்தால் மட்டும்தான் வந்து, இல்லாட்டி அந்த பாராளுமன்றத்துடைய கட்டமைப்பை நாங்கள் சரியாக கையாளக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கினால் மட்டும்தான் வந்து நாங்கள் தமிழ் மக்களை வந்து தவறான சட்டங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றுவதை வந்து தடுத்தும் தமிழ் மக்கள் அதால வந்து பாதிப்படைகிறதை வந்து தடுக்கலாம். அப்ப அந்த தவறான சிஸ்டத்தை வந்து சரிப்படுத்துறதுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே வழி வந்து ஒரு அரசியல். அந்த அரசியலமைப்பை தயாரிக்கிறதுக்கு கடைசியாக வந்து ஒரு முயற்சி நடைபெற்ற வந்து 2015 19 கால பகுதி வருடங்களுக்குள்ளே நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க காலப்பகுதியில வந்து பாராளுமன்றத்திலே வந்து ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபையாக வந்து மாற்றி அமைச்சு அங்க ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கான கலந்துரையாடல்கள் நடைபெற்றது. அந்த இடத்துல தமிழ் மக்களால் வந்து ஏகோபித்த அளவுக்கு வந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு மிகப்பெரிய பங்காற்று. அந்த அரசியலமைப்பு தயாரிக்கிறதுல வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரித்திரத்துல முதல் தடவையாக முழுமையாக ஈடுபட்டு அந்த கால பகுதியில வந்து தயாரிக்கப்பட்ட இடைக்கால அறிக்கையை வந்து வெளியிட்டது. இந்த வெளியிடுறதுல வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முழு ஆதரவும் பங்கிடும் இருந்தது. அந்த வெளியீடு தான் அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு. அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு கொண்டு வருகின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மக்கள் வழங்கியிருந்த ஆணை வந்து ஒரு சமஷ்டி ஆட்சி முறையை வலியுறுத்த வேண்டும். அதாவது சமஷ்டி தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறமை அங்கீகரிக்கப்படுகின்ற சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி ஆட்சி முறையை உருவாக்க வேண்டும் என்ற ஆணையை தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களிடம் தேர்தல் காலத்தில் வந்து வலியுறுத்தினதும் அதுக்காகத்தான் மக்கள் அமோக ஆதரவை வழங்கி 16 ஆசனங்களை வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கொடுத்தது. ஆனால் அந்த 2015-19 கால பகுதிக்குள்ளே பாராளுமன்றம் ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபையாக மாற்றி அமைக்கப்பட்ட பொழுது அங்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களிடம் கிடைத்த ஆணையை சரியாக அந்த இடத்துல வந்து வலியுறுத்தினதா என்ற கேள்விக்கு பதில் நாங்கள் கொஞ்சம் ஆழமாக
ஆராய்ச்சி செய்து பார்க்கவும். ஆராய்ச்சி செய்து பார்க்கறதுக்கு அடிப்படை, அதாவது இருக்கிறது ஒற்றையாட்சி தான் எங்களுடைய அடக்குமுறைக்கான மூல காரணம். அந்த ஒற்றையாட்சி நடைமுறையில் இருக்கிற வரைக்கும் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் இருக்கும். தமிழருக்கு அதுக்கு அடிபணிஞ்சு போறதுக்கான ஒரே ஒரு வழியே தவிர வேறு மாற்று வழிகளே இல்லை என்ற காரணமாகத்தான் நாங்கள் அந்த ஒற்றையாட்சியை அடியோடையே நிராகரிக்கிறதுக்கான ஒரு இடத்துக்கு தமிழ் தேசிய அரசியல் வருகின்றது. அப்ப ஒற்றையாட்சி என்றால் சட்ட ரீதியாக கணிக்கின்ற பொழுது ஒற்றையாட்சி முறைக்கும் சமஷ்டி முறைக்கும், தமிழர் கோரி இருக்கிற சமஷ்டி முறைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அடிப்படையிலே எதை வச்சு சொல்லலாம் என்றால் நாட்டினுடைய இறைமையினுடைய தன்மையை வைத்துத்தான் சொல்லணும். சட்டத்துல ஒற்றையாட்சி முறையிலே நாட்டினுடைய இறைமை பகிரப்பட முடியாமலும் பிரிக்க முடியாமலுமாக ஒரு மையத்துல மட்டும் குவிஞ்சிருக்கு. இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலும் கொழும்புலையும் மட்டும்தான் குவிஞ்சிருக்கு. அப்ப கொழும்புல மிகப்பெரிய பெரும்பான்மையாக இருப்பது சிங்கள பௌத்த மக்கள். 75% சனத்தொகையை கொண்ட சிங்கள மக்கள் பாராளுமன்றத்துல ஒரு நிரந்தர பெரும்பான்மையாக, 5/4 பங்கு பெரும்பான்மையோட பாராளுமன்றத்திலே இருக்கின்றது. இன்றைக்கு 225 பாராளுமன்ற உறுப்பினர்களை வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். என்றால் 5/4 பெரும்பான்மைக்கும் மேலாக இன்றைக்கு தமிழர்கள் 1/5 அதுக்கும் விட குறைவாகத்தான் நாங்கள் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் பெற்று இருக்கின்றோம். ஆகவே அந்த ஒற்றையாட்சி, அந்த ஒரு மையம் தான் இறைமை என்றால் அந்த இறைமை நடைமுறையில சிங்கள பௌத்தர்களுடைய கையில மட்டும்தான் இருக்கும். சிங்கள பௌத்தர்களுடைய கருத்து மட்டும்தான் நடுபடும். சிங்கள பௌத்தர்கள் விரும்புகின்ற சட்டங்கள் மட்டும்தான் நிறைவேறும். ஆகவே அந்த ஒற்றையாட்சி முறைமை எங்களுக்கு பொருத்தமே இல்லை. மாறாக நாங்கள் அந்த ஒற்றையாட்சி முறைமை அங்கீகரித்ததாக இருந்தால் நாங்களாகவே விரும்பி இது சிங்கள பௌத்த மக்களுக்குரிய ஒரு நாடு, எங்களுக்கு இதுல இடம் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு சமமான ஒரு விஷயமாக இருக்கும் என்பதை எங்களுடைய மூத்த தலைவர்கள் அனைவரும் விளங்கி கொண்டுதான் தமிழ் தேசத்துடைய குறிப்பாக திம்பு கோட்பாடுகளை வலியுறுத்தி ஒரு தீர்வு, ஒற்றையாட்சியை நிராகரித்து ஒரு மாற்று வழியாக தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற, தமிழ் தேச தனித்துவமான இறைமை அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி ஆட்சி முறையை வலியுறுத்தினார். இப்ப சமஷ்டிக்கும் ஒற்றையாட்சிக்கும் இருக்கிற வித்தியாசம், இறைமை சமஷ்டி முறையிலே ஒரு மையத்துல மட்டும் குவிஞ்சிருக்காது. மாறாக அது பகிரப்பட்டதாக பல மையங்களாக குவிஞ்சி இருக்கும். தமிழ் தேசத்துக்குன்ற ஒரு தனித்துவமான இறைமை இருக்கும், அதே போன்று சிங்கள தேசத்துக்கும் இருக்கும். அந்த இறைமைகள் தனித்துவமாக இருக்கின்ற அனுபவிக்கின்ற அதே சமயம் ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய மத்திய அரசியலையும் அந்த தேசங்கள் தாங்கள் விரும்பி ஒரு மத்திய அரசை உருவாக்குகின்ற அந்த தங்களுடைய தனித்துவமான இறைமைகளுடைய மத்திய அரசை உருவாக்குறதுக்குரிய பண்புகளையும் விட்டு கொடுத்து உருவாக்கப்பட்டு இருக்கும். அப்ப அந்த இறைமை என்றது பல தளங்களிலே பிரிஞ்சு நிற்கும். பல தளங்கள்ல பிரிஞ்சு நிற்கிற இடத்துல தமிழ் தேசத்துக்குண்டு இருக்கிற இறைமை அந்த தேசத்துடைய அடையாளத்தையும் இந்த இருப்பையும் பாதுகாக்கும். ஆகவேதான் சமஷ்டி மிகவும் அத்தியாவசியம். ஏனென்றால் தமிழ் மக்களுக்குண்டு ஒரு இறைமை இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பாதுகாக்கலாம். சட்ட ரீதியாக நாங்கள் பாதுகாப்பில் தேடலாம் என்ற ஒரு தேவை சட்ட ரீதியாக உருவாகும். ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களிடம் ஆணையை சமஷ்டி என்று சொல்லி பெற்று அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த இறைமை என்ற விடயம் பேசப்படுகின்ற பொழுது அதுக்கு நேர்மாறான நிலைப்பாட்டைத்தான் எடுத்தார்கள். அதாவது அதுல சுமந்திரன் தன்னுடைய பேச்சிலே தெளிவாக சொல்லுத, நாங்கள் அதிகாரங்களை பயிர சொல்லி தான் கேட்கிறோமே தவிர இறைமையை பயிர சொல்லி நாங்கள் கேட்கவில்லை. கேட்கறதுக்கு இடமும் இருக்கு, ஆனா நாங்கள் கேட்கவில்லை. அப்ப இறைமையுடைய வடிவத்திலே தான் ஒற்றையாட்சியா சமஷ்டியா என்று சட்ட ரீதியாக தெளிவாக வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய இடத்துல எங்களுக்கு இறைமை வேறையாக எங்களுக்கு வேணும், அங்கீகரிக்கப்பட வேணும் என்று நாங்கள் கேட்கவில்லை, எங்களுக்கு வேண்டாம், அது தேவையில்லை என்று சொல்றதின் ஊடாக முக்கியமாக இந்த சிஸ்டத்தையே மாற்ற வேண்டிய இடத்தில், சிஸ்டம் மாற்றக்கூடிய இடத்தில் அரசியலமைப்பு என்ற விடயத்திலே திரும்பி ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்றதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறது தான் அங்கே நடந்த செய்தி. அதனாலதான் அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு இன்றைக்கு ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பாக இன்றைக்கு நடைமுறையில இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கும் கூட
ஒரு மோசமான ஒரு அரசியலமைப்பாக ஆதரவை பெற்ற டிராப்டாக அது அமைந்துள்ளது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகவும் ஆபத்தான பின்னடைவையும் ஏற்படுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கு. ஆகவே எங்கட மக்கள் விழிப்புணர்வு அடையும். நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அடக்குமுறைக்கு கீழே இல்லாட்டி அந்த அடக்குமுறையை உருவாக்குகின்ற சிங்கள பௌத்த பேரினவாத உடைய முழு ஆக்கிரமிப்பிலே இருக்கக்கூடிய பாராளுமன்றம் ஊடாக உருவாக்கி இருக்கிற சட்டங்களை சுட்டிக்காட்டி அதிலே இருக்கக்கூடிய ஆபத்துகளை சுட்டிக்காட்டி நாங்கள் சிக்கப்படாமல் இருக்கிற வேணும் என்றதை சுட்டிக்காட்டி அதோட மட்டுப்படுத்துறது உண்மையிலே இதனுடைய அநீதிகளை சுட்டிக்காட்டா இந்த அநீதிகளை இல்லாமல் செய்யறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கிற போது அதை பயன்படுத்தாமல் வெறுமனே இருக்கக்கூடிய பேரினவாத சட்டங்கள் தமிழருக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிற சட்டங்களை மட்டும் சுட்டிக்காட்டி நாங்கள் அதில் சிக்கப்படாமல் இருக்க சொல்லி புத்திமதி சொல்றது வெறுமனே தமிழ் மக்களை இந்த அடக்குமுறையை ஏற்றுக்கொள்றதுக்கு எதிர்ப்பே தெரிவிக்காமல் ஏற்றுக்கொள்றதுக்குரிய ஒரு அடித்தளத்தை போடுகின்ற ஒரு கருத்துருவாக்கமாக மட்டும்தான் பார்க்கப்படலாமே தவிர வேறு எதுவுமாக நாங்கள் பார்க்க முடியாது. ஆகவே தமிழ் மக்கள் அவதானமாக இருக்கணும். நாங்கள் தேவையில்லாமல் போய் இந்த அடக்குமுறை சட்டத்துக்குள்ள தெரிஞ்சு கொண்டும் நாங்கள் போய் ஆபத்துக்குள்ள எங்களை மக்களை தள்ளுறதுக்கு நாங்கள் செயல்படக்கூடாதுல மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் அதே சமயம் அந்த சட்டங்களை இல்லாமல் பண்ணி இந்த சிஸ்டத்தை மாற்றுறதுக்கு இந்த கட்டமைப்பையே மாற்றுறதுக்கு கட்டமைப்பு சார்ந்த மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்களை வேணும் என்று திட்டமிட்டு ஆணை பெற்றதுக்கு பிறகும் அதுக்கு நேர்மாற அந்த ஆணைக்கு நேர்மாறாக செயல்பட்டு தமிழ் மக்களை ஏமாத்தின தரப்புகள் வழங்குகின்ற புத்திமதிகள் தொடர்பாக நம்முடைய மக்கள் மிகவும் அவதானமாக இருக்கணும். ஏனென்றால் அந்த புத்திமதிகள் எங்களை இன்னும் இந்த அடக்குமுறையை அடிப்பணிஞ்சு போறதுக்குரிய எதிர்ப்பே தெரிஞ்சிக்காமல் இதில இருந்து இதை எதிர்த்து ஒரு அரசியலை செய்யாமல் இருக்கிறதுக்கான பயப்படுத்துகின்ற ஒரு புத்திமதியாக மட்டும்தான் இருக்கலாமே தவிர அது ஒரு உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கும் அந்த மாற்றம் ஏற்படுத்துற வரைக்கும் நாங்கள் தேவையில்லாமல் போய் சிக்கப்படாமல் இருப்பதற்கான புத்திமதியாக இருக்க முடியாது என்பதையும் நம்முடைய மக்கள் விளங்கி கொண்டு அவதானமாக எதிர்காலத்திலே செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்.